இங்க ஒரு ராஜா புலிகளை வேட்டையாடுறதுக்காக இப்ப காட்டுக்குள்ள வராரு. அங்க ஒரு ஆசிரமத்தை பாக்குறாரு. அங்க இருக்கிற விலங்குகள் ரொம்பவே ஒத்துமையா இருக்கு. அங்க அந்த ஆசிரமத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சகுந்தலான்னு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை சுத்தி ஒரே பட்டாம்பூச்சியே பறந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ராஜாக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அரண்மனைக்கு போன ராஜாக்கு சகுந்தலான் ஞாபகமாவே இருக்கு. இப்ப ஆசிரமத்துல இருந்து 2 பேர் வந்து எங்க யாகத்தையும் எங்க ஆசிரமத்தையும் அழிக்கிறதுக்காக குரூப் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால ராஜாவும் அவங்க படையை கூட்டிட்டு போய் அவங்களோட சண்டை போட்டு இப்ப இந்த யாகமுமே நல்லபடியா முடிஞ்சிருது. இதனால அந்த ராஜாவை அந்த ஆசிரமத்திலேயே 10 நாள் தங்க சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது சகுந்தலா கூட பழகி பேரு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ராஜா கூட போர் பண்ண அந்த குரூப் திரும்பவும் வரப்போறதாக கேள்விப்பட்டு சகுந்தலா கிட்ட நான் ராஜ மரியாதையோட வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுத்து அவ கையில போட்டுட்டு போறாரு. இவங்களும் இவங்களுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க இப்ப பிரெக்னெண்டா வேற இருப்பாங்க. இவங்களும் ராஜா எப்பதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வழியை ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு முனிவர் வந்து இந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் இருப்பாரு, அவர் எங்கம்மான்னு சொல்லி கேட்கறாரு. அது எதையுமே காதுல போட்டுக்காம ராஜாவே நினைச்சிட்டு இருப்பா. அதனால அந்த முனிவர் கோபம் வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கிறியோ அவருக்கு உன்னோட ஞாபகம் எல்லாம் மறந்து போயிருன்னு சொல்லி சாவு முட்டுறாரு. இப்ப அந்த ஆசிரமத்துல இருந்தவங்களும் காத்திருந்தது போதுன்னு சொல்லிட்டு சகுந்தலா கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போறாங்க. பார்த்தா ராஜாவுக்கு சகுந்தலாவை பத்தி ஞாபகமே இல்ல. யார் இவங்க பிரசவம் பார்க்கறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமான்னு சொல்லி கேட்கறாரு. இதை பார்த்து அந்த ஆசிரமத்துல இருந்தவங்களும் நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண உங்க மனைவி சகுந்தலான்னு சொல்லி பாக்குறாங்க. நீங்க அவளுக்காக ஒரு மோதிரம் கூட கொடுத்துட்டு போனீங்க, காட்டு சகுந்தலான்னு சொல்லி கேட்டா அந்த மோதிரம் கையில இருந்து நழுவி ஆத்துல விழுந்திருக்கும். இதை பார்க்குற ராஜாவும் சகுந்தலாவை பயங்கரமா கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடுறாரு. பார்த்த ஊர் மக்களும் சகுந்தலாவை கல்லாலேயே அடிச்சு காட்டுக்குள்ள துரத்திடுறாங்க. இவங்களுக்கு இப்ப காட்டுக்குள்ளேயே பிரசவ வலி வந்துடும். ஒரு புலியோட குகைக்குள்ளேயே இப்ப குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வேற ஒரு ஆசிரமத்துல அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஒரு மீன்காரர் ஒரு மீனை வெட்டும் போது அது வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு மோதிரத்தை எடுக்கிறாங்க. கொண்டு போய் வித்தெல்லாம் நகைக்கடையில் கொடுத்தா அது ராஜாவோட மோதிரம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அரண்மனைக்கு போய் அது ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ராஜாவும் அந்த மோதிரத்தை வாங்கி பார்க்கும்போது சகுந்தலாவோட ஞாபகம் எல்லாமே அவருக்கு திரும்பவும் வருது. சகுந்தலாவை தேடி பல வருஷமா அழிஞ்சிட்டு இருக்காரு. திரும்பவும் இப்ப காட்டுக்குள்ள வேட்டையாகும் போது குழந்தை மூலியமாவே சகுந்தலாவை திரும்ப பாக்குறாங்க. அவங்களும் சகுந்தலா கிட்ட என்ன மன்னிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களும் அவர் கூட பேசாம அங்கிருந்து போயிடுறா. கடைசி அந்த ஆசிரமத்துல இருக்கிறீங்களா அவங்களை சமாதானப்படுத்தி எப்படியோ ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க. இப்ப சகுந்தலாயுமே அரண்மனை கூட்டிட்டு போய் ராணியா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க.